இது எல்லாமே இந்த உலக வாழ்க்கையில் வாழும்போது இது தேவைப்படுகிறது. இப்போ ஒரு கார்னு ஒன்று இருக்குங்க. இந்த காரை இந்த இடத்துலேருந்து நான் இன்னொரு இடத்துக்கு நகர்த்திட்டு போகணும் அப்படின்னா அதை நகர்த்துறதுக்கு உண்டான ஒரு சக்தி ஒன்று அங்கே தேவைப்படுகிறது. அதை தான் ஆக்சிலேட்டர்னு சொல்கிறோம். சரி, எப்போ இந்த காரை நகர்த்தணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களோ, இப்போது ஆக்சிலேட்டர் மட்டும் இருந்தால் பத்தாது, பிரேக்குன்னு ஒன்று வேணும். இல்லைன்னா போய் சொருவிடுவீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போது இந்த காரை நான் கான்ஸ்டன்ட் மோஷனில் நான் வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இதுக்கு ஆக்சிலேட்டரும் வேணும், பிரேக்கும் வேணும். காரை நீ இந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகத்தான் போகிற, வெறும் ஆக்சிலேட்டரை மட்டும் வச்சுட்டு போனால் போக முடியாது, போய் எங்கேயாவது சொருவிடுவேன். அதனால் ரெண்டும் தேவைப்படுது. இப்போது நான் காரை நகர்த்தணும்னே நினைக்கல, இது அப்சல்யூட் ஸ்டில்லில் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு எனக்கு ஆக்சிலேட்டரும் தேவையில்லை, பிரேக்கும் தேவையில்லை. இது அதையும் தாண்டின ஒரு நிலை. அதே போலத்தான் இயல்புத்தன்மையில் ஆன்மீகத்தில் ஒரு அற்புதமான ஒரு உன்னதமான ஒரு உயர்ந்த நிலைன்னு சொல்கிறது அந்த நிலைத்தான். அதைத்தான் முக்தி என்று சொல்கிறார்கள், அதைத்தான் நிர்வாணம் என்று சொல்கிறார்கள்.